வணக்கம் தமிழக மக்களே. நாம் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலையொற்றி ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றேன். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் சுயேட்சை வேட்பாளர்களை நிறுத்த இருக்கின்ற கட்சி எந்த கட்சியும் நாம் ஆரம்பிக்கலை, எந்த கட்சியும் ஆரம்பிக்கவில்லை, எந்த கட்சியும் பதிவு செய்யப்படவில்லை. அப்போ எப்படி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த தேர்தலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய திட்டம் என்ன என்பதை தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். எம்முடைய திட்டம் என்னன்னு பார்த்திங்கன்னா, வள்ளலார் ஐயா அவர்களுடைய கனவானது அருளாட்சி என்கின்ற ஒரு கொள்கை. உலகம் முழுவதும் அருளாட்சியை கொண்டு வர வேண்டும், ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கின்ற ஒரு லட்சியம் இருக்கின்றது. சரிங்களா? அந்த வள்ளலார் ஐயா அவர்களினுடைய கொள்கை. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, அதனுடன் இணைகின்ற அடுத்த கொள்கை எதுன்னு பார்த்திங்கன்னா, சிவ கொள்கை, சிவமார்க்கத்தை, அதாவது சிவபெருமான் ஐயா, அதாவது சிவபெருமானை வணங்குகின்ற இந்த சைவ சமயத்தை சார்ந்த இந்த இறை வழிபாட்டாளர்கள் இருக்கிறீங்க பாருங்கள், இவங்களை ஒருங்கிணைப்பது. அதாவது வள்ளலார் ஐயாவினுடைய சுத்த சன்மார்க்கம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சைவ சமயத்தை சார்ந்த சிவபெருமானை வணங்கக்கூடிய இறை வழிபாட்டாளர்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா சித்தர் வழிபாடு செய்யக்கூடியவர்கள். இந்த இவங்களுடைய இந்த மார்க்கங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட கொள்கையே அருளாட்சி என்கின்ற கொள்கை. இது இறை சக்தியை அடிப்படையாக கொண்டு மக்களை ஆட்சி செய்யும் முறை. சரிங்களா? இதற்கு பெயர் தான் அருளாட்சி. இப்போ இந்த அருளாட்சிக்கு அடிப்படை தேவை என்ன என்பதை முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்கின்றன. இந்த 38 மாவட்டங்களிலும் உள்ள நல்லவர்கள், அதாவது புதியதொரு ஆட்சி அமைய வேண்டும், தமிழகத்திலே வருகின்ற 2026 தேர்தலில் புதிய ஆட்சி அமைய வேண்டும் என்று விரும்புகின்ற நல்ல ஒழுக்கமுள்ளவர்கள், பண்பாளர்கள், இறை சிந்தனையாளர்கள், நேர்மை நீதி தவறாத நீதிமான்கள், இவங்கெல்லாம் இந்த அரசியல் கட்சிகளே எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு எந்த ஒரு ஜாதி, மதம், இனம், மொழி, தேசம், நிறம் போன்ற எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது, எல்லா மக்களும் ஓர் இனத்தவர், கடவுளுக்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு கொள்கையில் லட்சியத்தில் உறுதியாக இருக்கிறவங்க, பொது நலத்தை முக்கியமாக தன்னலம் கருதாது பாராமல் உழைக்கின்ற எந்த ஒரு நல்லவரும் என்ன பண்ணுங்கள், உடனடியாக எம்மை நேரில் சந்தியுங்கள்.